ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களால் முடிஞ்ச அபிப்பிராயங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு போடுற வீடியோ உங்களை வந்து சேரும், நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது இந்த பாருங்கள், இந்த பூச்சாடியில் வளர்ந்துருக்கிற கீரையை பற்றி. இந்த கீரை எல்லாருமே அறிந்த ஒன்று தான். நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம். சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. ஆனால் அது எனக்கு தேவைப்பட்டது. நான் மிகவுமே சரியான ஆசை இந்த கீரையை சாப்பாட்டில் எடுத்துக்கொள்கிறதுக்கு. அதுக்கான பூச்சாடியில் இந்த கீரையை வளர்த்துருக்குறேன். வளர்த்து நீங்கள் பாருங்கள், இலைகள் வட்ட வட்டமாக இருக்குது. இதில் சின்ன சின்னதாக தேங்காய் பூ மாதிரி இருக்குது. இதற்கு தமிழில் சொல்லுவாங்க தேங்காய் பூ கீரைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேருக்கு பொல்பலான்னு சொல்லுவாங்க. அதில் இந்த கீரை வந்து மிகவும் சுவையானது. எல்லா விதத்துலேயும் சமைக்கலாம். சுண்டல் செய்யலாம், பருப்பு தானியங்களோடு கலந்து சமைக்கலாம், மற்றது இலைக்கஞ்சி செய்யலாம். உடம்புக்கு மிகவும் சக்தியை தரும் கீரையில் இதுவும் ஒன்று. இந்த கீரையை நாங்கள் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நான் சொல்லிவிட்டு இப்போ அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கீரையை நான் எதற்காக நான் இதை உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இன்னொரு கீரையை இதில் காட்டியிருக்கிறேன். இந்த கீரை உங்களுக்கு தெரியும், அதிகமாக குப்பைகளில் தான் இது வளரும். ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு குப்பையிலலாம் போயிட்டு தேடி அரிஞ்சு பிடிக்கிறவங்க நான் அந்த விதையை கொண்டு வந்து ஒரு சாடியில் போட்டு அதையும் வளர்த்துருக்குறேன். இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், தோல் நோய்களுக்கு குப்பை மேனியை வந்து கலந்து உணவில் எடுத்துக்கொண்டா நல்லது. அதனால் அரைச்சும் பூசுவாங்க. தோலில் அந்த சிறு காயங்கள் மாதிரி புண் மாதிரி வரும். அதுகளில் வந்து அரிக்கும். அது கொஞ்சம் அரிச்சோன்னு நாங்கள் கொஞ்சம் சொரிஞ்சோம்னு சொன்னால் அதில் வந்து நீர் கசியும், நீர் மாதிரி வரும். அது வந்து நாள் போக போக பெருசாகி வட்டமாக இருக்கும். அதுக்குன்னா படர்தாமரை அந்த மாதிரி வரும் இது. அதனால் நான் நிறைய மருந்துகள் வைத்தியர்களிடம் போய்ட்டு மருந்தெல்லாம் எடுத்து மாத்திரைகள், வெள்ளைகள், க்ரீம் வகைகள், பாம் வகை எல்லாம் பூசி எனக்கு குறையவே இல்லை. ஆனால் இது வர்றதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், அந்த தோலை மற்ற மாமிச உணவுகளை சாப்பிட்டோன்னு தான் எனக்கு அதிகமாக வருது. மாமிச உணவு சாப்பிட்டா வரும். மற்றது தக்காளி, கத்தரிக்காய் அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டோன்னு இது வந்துடுது. இலகுவில் ஆறாது. ஆனால் சில வேலை அவ்வளோ அரிப்பு தாங்க இல்லாமல் இருக்கும், பெருசாகிடும். இதுக்காக மாத்திரையை கொண்டு கட்டி நிறைய உண்டு, எனக்கு சரியான தீர்வு கிடைக்கலை, பலன் அளிக்கலை. அதனால் நான் என்ன செய்யணும், குப்பை மேனியை வந்து அரைச்சி பூச சொன்னாங்க. ஆனால் குப்பை மேனி ஒரு வகையில் சளிக்கெல்லாம் சாறு எடுத்து குடிப்பாங்க. அப்போது நாங்கள் அதை உணவாக எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இடைக்கடையில் என்ன செய்யறதுன்னா, இந்த குப்பை மேனியையும் கீரை வகைகளோடு சேர்ந்து உணவில் கலந்து கொள்வது. சுண்டலோ சாம்பாரோ செய்கிற நேரம், இலைக்கஞ்சோ செய்கிற நேரம் அதுகளில் ரெண்டை போட்டு வாரத்தில் ஒரு நாளைக்கு நாங்கள் அதிகமாக எதையும் மருத்துவம் நிறைந்த உணவுகள்னு சொல்லிட்டு அதிக கூடுதலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வைத்தியர்களின் ஆலோசனையோடையவே இருக்கணும். அதுவும் நம்மளுக்கு அப்புறம் உடலுக்கு கேடு விளைவித்து விடும். அதனால் வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த குப்பை மேனி கீரையை கலந்து ஏதாவது ஒரு கீரையோடு சமைத்து சாப்பிட்டு, அதுக்கப்புறம் இந்த காய் அந்த புண் அந்த அரிப்பு இருந்த இடமே இல்லாமல் போய்விடுது. அது திருப்பி ஏதோ மாமிச உணவுகளோ ஏதாவது அந்த சேராத உணவுகளை சாப்பிட்டோன்னு திருப்பி வந்துடுது. அதனால் நாங்கள் அதோட அந்த நம்ம எங்களால் பொறுத்தவரைக்கும் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை தவிர்ப்பது தான் மிகவும் நல்லது. ஆனால் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் மாத்திரைகளை அதிக அளவில் பாவிக்காமல் நாங்கள் இந்த மாதிரியான உணவுகளை இடையில் கலந்து சாப்பிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு உடம்புக்கு நல்லது. அது பின்னர் நம்மளுக்கு எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.